எத்தனை தடைகள் வந்தாலும் தர்மம் செய்யறத மட்டும் எப்பவுமே விடக்கூடாது. ஆமாங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காத்து எப்படி நல்லவங்க தீயவங்க அப்படின்னு பார்க்காம வீசுதோ, அதே போல சூரிய ஒளி எப்படி நல்லவங்க தீயவங்க அப்படின்னு பார்க்காம படுதோ, மழை எப்படி நல்லவங்க தீயவங்க அப்படின்னு பார்க்காம பொழிகிறதோ, அத போல பொதுவா நம்ம காதுல விழக்கூடிய பிறருடைய கஷ்டங்களை பார்த்து உடனேயே அது உங்களால முடிஞ்ச எல்லா முயற்சியும் செய்து அந்த ஒரு கஷ்டத்தை தீர்க்க நீங்க தர்மம் செய்யலாம். இதுல எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை ஏளனமான வார்த்தைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் அமைதியா ஏத்துக்கிட்டு இருங்க. ஏன்னா ஒரு வகையில தர்மம் செய்யறது ரொம்ப ரொம்ப எளிது, இன்னொரு வகையில அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்ப கஷ்டம்? தர்மம் செய்ய செய்ய இறைவன் சில சோதனைகளையும் வைப்பாரு. இதுல இறைவன் அப்படிங்கிறத நீங்க பிரபஞ்சமாவும் எடுத்துக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த ஆத்மா, அதாவது இந்த நபர், இந்த மனது பிறருக்கு உதவி செய்ய வருதா, அவருக்கு மனசு வருதா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கும். அதாவது இந்த பிரபஞ்சம் உடன் இருக்கிறவங்கள வச்சே எதிர்ப்பு காட்டவும் வைப்பாங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே போனா நாள உனக்கு என்ன இருக்கும், உன்னுடைய தேவையை யாரு பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு பல அச்சமூட்டக்கூடிய கேள்விகளும் பிறர் மூலியமா கேட்க வைப்பாங்க. இது போன்ற தருணங்கள்ல எல்லாம் மனம் கொஞ்சம் கூட தடுமாறாம சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட சோர்வடையாம உங்களால முடிஞ்ச உங்ககிட்ட இருக்கக்கூடியதை வச்சு நல்ல உதவிகளை தர்மமா நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க செய்து கொண்டே இருக்கும்போது கொடுக்கறது அட்சய பாத்திரம் மாதிரி இந்த பிரபஞ்சம் அது உங்களை விட்டு எப்பவுமே குறையாது. கொடுக்க கொடுக்க இன்னுமே உங்ககிட்ட செல்வமும் செழிப்பும் அன்பு அக்கறை அப்படின்னு தர்மம் அப்படிங்கிறது செல்வ செழிப்பு மட்டும் இல்லாம அன்பு அக்கறைன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் அதை விட 1000 மடங்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். வாழ்க வளமுடன்.